வணக்கம் ஜே.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி மே 9 2024. இன்றைய கிழமை வியாழன். இந்நாளிற்கான ராசி ரிஷபம். இந்நாளிற்கான நட்சத்திரம் கார்த்திகை 4ஆம் பாதம். இன்றைய திதி பிரதமை. இன்றைய யோகம் சோபனம். இன்றைய கரணம் பவம். இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம், மகரம். கார்த்திகை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள்: ஹோமம், சமையல் செய்ய, விரக்ஷங்கள் வெட்ட, சூளைக்கு தீயிட, வாகனாதிகள் விற்க, சைவாகம் கிரியைகள், சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த, சூளைக்க தீயிட. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி மே 9 2024. இன்றைய கிழமை வியாழன். சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம். பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை தருவது குறையும். பயணங்கள் லாபகரமாக அமையும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும். இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடி தரும். இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும். இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவை தரும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு.
விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும். கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம். எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.